ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்கின் லைட்னிங்க்கான ஒரு நைட் ஜெல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஆவாரம் பூ பவுடர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு நைட் ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ்லேருந்து ஆக்னி மார்க்ஸு, மெலாஸ்மா இது எல்லாத்தையும் கம்மி பண்ணும் இந்த ஆவாரம் பூ பவுடர். இந்த ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த ரெட் ஒயின் ஜெல்லை தான் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த ரெட் ஒயின் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம முசி டிப்ஸ் தமிழ் சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல், மார்க்கெட்டில் வாங்குகிற ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆவாரம் பூ பவுடர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆவாரம் பூ பவுடர் உங்களுக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியான பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 கிராம்லேருந்து 1.5 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை வந்து இந்த ஜெல்லோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஒயின் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக இருக்கும், ஆன்டி ஏஜினிங்காகவும் செயல்படும். ஆவாரம் பூ வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறக்கும், பிக்மெண்டேஷன்ஸ், ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டும் சேரும் போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆலிவேரா ஜெல்மே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம முசி டிப்ஸ் தமிழ் சேனலில் இருக்குது. பிஸ்னஸாக எப்படி ஜெல், சோப்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தால் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். இதுவும் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறக்கும், ஸ்கின்னை ஸ்மூத்தாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எசென்ஷியல் ஆயில் இன்றைக்கி நான் வந்து லெவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபெனிக்ரி எசென்ஷியல் ஆயில் அது ஒரு 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து 3 எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜெல்லுக்கு இன்னும் நல்ல ரிச் குவாலிட்டி கொடுக்கும். இந்த ஜெல்லோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதில்ல, வெறும் 3 ட்ராப் மட்டும்தான் 3 எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஜெல்லோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸ் இல்லாமையும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது ரொம்ப ரொம்ப ரிச் எஃபெக்டிவாக கொடுக்கும் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறனால. ஒரு 3 உங்ககிட்ட ஒரு எசென்ஷியல் ஆயில் இருந்தால் நீங்கள் அது வந்து 4 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. 2 இருந்தால் 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்மளோட நைட் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். எடுக்கிற கண்டெய்னரும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. புது கண்டெய்னராக இருந்தாலும் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதெல்லாம் மாற்றிட்டோம். இந்த ஜெல் யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம நைட் டைம் உங்களோட மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக நீங்கள் இந்த ஜெல்லை வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணணும். நம்மளோட ஹோம்மேட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஒரு ரெகுலராக பண்ண நமக்கு அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்பயும் போல் நீங்கள் மாய்ஸ்சரைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.